நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாளிலே நாம் நன்றி செலுத்துவோம். உம்முடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். விடிய காலத்து பனிக்கு சமானமாய், கர்ப்பத்தில் பிறகு பனிக்கு சமானமாய் உடைய எவ்வளவு ஜனம் பிறக்கும் என்று சொல்லி அவருடைய வாக்கு தத்தத்தை கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாளிலே கூட கர்த்தர் அந்த பராக்கிரம நாளிலே நமக்கு கொடுக்கிற செய்தியை வார்த்தையை நாம் அப்படியே உட்கொண்டு ஒரு நாளும் அதை நாம் வாயினால் அறிக்கைட்டு அந்த வாக்கு தத்தத்தை சிறந்தித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் இந்த மாதத்திலே நாம் 3ஆம் வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எல்லாமே அவருடைய கிருபை தான். அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது, ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்மை நடத்துகிறவர். எல்லாவற்றையும் மேலாக நம் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமமாக இருப்பதினால் நாளை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நம்மை நடத்தி, நம்மை வழிநடத்தி, நம் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்வதை எல்லாவற்றையும் வாக்கி செய்ய முடியாது. நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆமென். தூதர்களோடு ஆராதிப்பேன், தொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன்.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Yes, thank you Lord. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். ஆராதனையிலே மகிழ்வாய் காணப்படுகிறவர். நம்மை ஆராதிக்கும் போது அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்து. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்ற அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தின்படி நம்மிலே அவரை மகிமைப்படும்படியாய், அவர் ஆராதனையிலே அவரை மகிழ்த்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். நாளை கூட அன்பு சகோதரர்கள் வந்து பாடல்களை பாடும்படியாய் நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான சங்கீதம் 110 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரமுமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படி மனப்பூர்வம், பரிசுத்தம், விடியற்காலம், பிறக்கும். இந்த 4 ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையில் அதை அப்படியே நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்களுக்கு சேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று உள்ளபடியால் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் சேர்ந்தெடுத்துக் கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. இந்த வாக்கு தத்தத்தின்படி 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய ஆளுகையிலே நம்ம என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம்? பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய ஆதரவிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை சேர்ந்துட்டு கொள்ள போகிறோம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் கடைசி இந்த வருடத்தில் தான் நம்ம சேர்ந்து கொள்ளும். ஏன்னா அந்த வார்த்தைகள் சாராம்சம் ரொம்ப முக்கியம். சாராம்சம் இந்த பராக்கிரமசாலி அந்த பவரை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்கணும்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. இதை நம்ம ஒவ்வொரு வாரம் கிடைக்க நேரம் போதெல்லாம் இதை தியானிக்கும்படியாய் தியானிக்கையிலே தாவீது சொன்ன தியானிக்கையிலே என்ன ஆன நான் அந்தி சந்தி மத்திய வேலையில் தியானிக்கல நான் என்ன ஆனேன், நான் மறுரூபமானேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். அந்த மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த பராக்கிரமத்தின் ஆண்டிலே கர்த்தர் நம்மோட எப்படி இருக்காரு? கர்த்தர் நம்மோட எப்படி இருக்காரு? பராக்கிரமசாலியாக இருக்கார். அந்த பராக்கிரமசாலி தான் நமக்கு டீச்சராக இருக்கார், ஆசிரியர். அந்த பராக்கிரமசாலி தான் நமக்கு கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜாவாக இருக்கார். அந்த பராக்கிரமசாலி தான் நமக்கு நீதிபரராக இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 20:11 வாசிக்க கேட்போம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அந்த பராக்கிரமத்தையான கர்த்தர் நமக்கு இருந்தா சத்துரு நம்ம என்ன பண்ண மாட்டான், தொடவே மாட்டான். நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. இந்த பராக்கிரமசாலி என்ற வார்த்தை முதலாவதாக ஆதியாகமம் புத்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பராக்கிரமசாலி, அநேக பராக்கிரமசாலிகள் எந்த கோத்திரத்தில் இருந்தாங்க? இஸ்ரேலில் அநேக பராக்கிரமசாலி இருந்தாங்க. யூதா கோத்திரத்தில் இருந்தாங்க, இஸ்ரேல் கோத்திரத்தில் இருந்தாங்க. அது அந்த யூதா ஒருமனப்படும்போது ரெண்டு கோத்திரம் ஒன்றாகும்போது எந்த சாலமோனுக்கு அப்புறம் 2 பேரும் வேறு ஆயிட்டாங்க. தாவீது சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தார். சாலமோன் ராஜாவை ஏற்படுத்தும் போது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யும் போது 2 கோத்திரமும் என்னாச்சு, பிரிஞ்சு போச்சு. இது 6, அது 6. யூதாக்கு 6 கோத்திரம், இஸ்ரவேலுக்கு 6 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. காரணம் என்னவென்றால் பராக்கிரமசாலிகள் அந்த பராக்கிரமத்தை குறித்து தான் என்ன பண்ணாங்க, மேன்மை பாராட்டினாங்க. இந்த வசனம் கூட பாருங்க, எடுங்க சிஸ்டர். எரேமியா 10ஆம் அதிகாரம் எடுங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. அதில் எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 10. Thank you Lord. Hallelujah. எடுத்தீங்களா? 10ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். அதில் 23 வாசிங்க சிஸ்டர். கர்த்தாவே, சாரி 9:23 ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பூமியிலே கிருபை நியாயத்தையும் நீதியும் செய்து வருகிற கர்த்தர் நான் என்று என்னை மேன்மை பாராட்ட கடவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்.
அல்லேலூயா. அப்போ நான் பராக்கிரமசாலி, என்னால் செய்யக்கூடாத எந்த காரியமும் இல்லை எப்படி நாம் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். தன்னை தானே குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இது எச்சரிக்கை சொல்கிறார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, தன்னுடைய பலனை குறித்து, தன்னுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து, தன் வேலையை குறித்து, தன் படிப்பை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எல்லாம் என்ன சொல்லணும், நம்ம எல்லாம் கர்த்தருடைய கிருபை. நேற்று கூட அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தையினால் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய கிருபையினாலே நல்லா இருக்கேன். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் சேர்த்துக்கொள்வோம். இதில் அதான் சொல்கிறது, என்னுடைய கிருபை, என்னுடைய கிருபை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். காரணம் என்னவென்றால் நான் நீதி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாங்க. இந்த பராக்கிரமம் என்ற ஒரு வார்த்தை முதலாக எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுதான் முக்கியம் நமக்கு. ஐஸ்வர்யத்தை குறித்து, ஞானத்தை குறித்து, பலனை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என் ஞானம், கர்த்தர் தான் என்னுடைய எல்லாமும். அவர் தான் ஐஸ்வர்ய சம்பனர், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தரித்திரனை அவர் என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யன் ஆக்குகிறார். நமக்காக தைரியத்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஐஸ்வர்யராக இருக்கும்படியாய் அவர் தைரியத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் கலங்காதீங்க. இந்த நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமை மாறும், எப்போதும் மாறும். எப்போ அவர் நம்ம நினைத்து கொண்டிருக்கப்படியால் நம்ம எது குறித்து மேன்மை பாராட்டபடி கர்த்தர் நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நான் எடுத்து வாசிக்கும் ஆதியாகமம் புத்தகம், தேங்க்யூ ஜீசஸ், 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பாருங்க, கூஷ், இந்த கூஷ் எந்த வம்சத்தில் பிறந்தானா, நோவாவின் வம்சத்தில் பிறக்கிறான். நோவாவுக்கு முன்னால் நாங்கள் எல்லாமே மர்கையா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை. அவங்க கொண்டு வந்த சில மிருகங்கள் தான் இன்றைக்கு நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கோம். நோவாக்கு ஆண்டவர் ஏன் கிருபை கொடுத்தாருன்னா, கர்த்தருக்கு நோவாவுக்கோ என்ன கிடைச்சது, கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அதுதான் முன்னால் இருந்தவங்களாம் விட்டுட்டாரு. அவருடைய கோத்திரத்தில், நோவாவின் வம்சத்தில் படிங்க சிஸ்டர், அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பாருங்க, நோவாவின் வம்சத்தில் பெற்ற அந்த கூஷில் தான் அப்படியே அந்த வம்சத்தை நம்ம பார்க்க போக 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 யூதா கோத்திரம் வருது. யூதா கோத்திரம் வருது. அந்த யூதா கோத்திரத்தை யார் பிறக்கிறாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் பிறக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, அந்த பராக்கிரமசாலியான கூஷ், அவன் வம்சத்தை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். கூஷை அப்படியே கூஷுக்கு வந்து யார் பிறக்கிறாங்க, நிம்ரோத்தை பிறக்கிறான். நிம்ரோத் வந்து பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அந்த நிம்ரோத்தை அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் பராக்கிரமசாலியாக கர்த்தர் வந்து பிறக்கிறார். அல்லேலூயா. இப்போது கூட நம்ம வார்த்தைக்கு வருவோம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பராக்கிரமசாலி யாருடைய கோத்திரத்தில் வந்தாங்க, நோவாவின் வம்சத்தில், கூஷ் கோத்திரத்தில். அப்படியே வந்து 12 கோத்திரம், யாக்கோபுக்கு அப்புறம் தான் 12 கோத்திரம். ஆனால் வம்சப்பிதாக்களிலே கூஷ் வந்து பிறக்கும்போது தான் அந்த கூஷுடைய வம்சத்திலே அந்த இம்ரோத் பிறந்து, அந்த நிம்ரோத் வம்சத்தில் வந்து அந்த பராக்கிரமசாலி நிம்ரோத் வந்து பராக்கிரமசாலியாக இருந்தான். பிரியமானவர்களே, அந்த பராக்கிரமசாலி சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம ஓடவே கூடாது. கர்த்தரால் தான் நம்ம பராக்கிரமசாலி.
அவர் தான் அந்த பராக்கிரமத்தை கொடுக்கிறார். பராக்கிரமம் என்பது என்ன? பவர், ஆளுகை எல்லாமே அதில் அடங்கிச்சு. அந்த பவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது அது நம்ம நீதியாக நியாயத்தை நாம் பயன்படுத்த முடியாது. கர்த்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் பலனை குறித்தோ, நம் ஐஸ்வர்யத்தை குறித்தோ, நம் ஞானத்தை குறித்தோ நம் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம பராக்கிரமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதி செய்கிற தேவன். என்னை குறித்தே நாம் மேன்மை, அவரை குறித்தே மேன்மை பாராட்ட நாம் வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியே நாம் பார்ப்போம் என்றால் நியாயாதிபதிகளையும் பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலை ஆள்வதற்காக ராஜாக்கள் ஏற்படுத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி யார் கேட்டாங்க? இஸ்ரவேல் ஜனம் தான் கேட்டாங்க. நியாயாதிபதிகள்லாம் நியாயம் விசாரித்தாங்க. நியாயாதிபதிகள் ஒரு காலத்தில் எல்லாம் மறுத்த கையோட எங்கள் நியாயாதிபதிகள் எங்கள் ஆட்சியை எங்களை நடத்தக்கூடாது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு அதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஒரு என்னப்பா நியாயாதிபதிகள் நான் வைக்கும்போது இவன் தனக்கு நான் உங்களுக்கு நான் ராஜா, அவதான் ராஜாதி ராஜா, நான் உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு அடுத்த ராஜாவை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு விசனப்படுறாரு. ஆண்டவர் விசனமாகிறாரு. சாமுவேலுக்கிட்ட சொல்கிறாரு, இவங்களுக்காக நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டுமா? சாமுவேல் சொல்கிறா, தேவனே இதை நான் ஏற்படுத்தவில்லை, நீ ஏற்படுத்த ஜனங்கள் கேட்குறாங்கப்பா. பழி அவங்க மேலே போட்டார் சாமுவேல். அப்படி போடும்போது முதல் ராஜா யார் இஸ்ரவேலுக்கு? சவுல். அந்த சவுலை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சவுல் எல்லாமே நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டரை தான் பார்ப்போம், நெகட்டிவ் கேரக்டரை தான் பார்த்துருக்குறோம். ஆனால் சவுல் முதல் பாட்டில் ரொம்ப நல்லவர். கீழ்ப்படிந்தார், தன் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய முதல் பாட்டு. செகண்ட் பாட்டு தான் ஆண்டவத்தை விலகுறார். சவுலாகிய பவுல் முதல் பாட்டு எப்படி இருந்தார்? அவர் யார்? அவர் ஒரு கொலைகாரன், பேர் கொலைகாரன். செகண்ட் பாட்டு தான் அது பரிசுத்தமாகிறார், பவுல் ஆயிடுறார். ஆனால் இந்த சவுல் முதல் பாட்டில் நல்லவராக இருக்கார், செகண்ட் பாட்டில் கெட்டவன் ஆயிடுறார். அவருடைய காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிப்போம். 1 சாமுவேல் புத்தகம், 1 சாமுவேல் புத்தகம் அதில் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 13 17 வரைக்கும் வாசிப்போம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். முதல்ல பாருங்க, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு எப்படி கிடைக்குது? சாமுவேல் சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி சொன்ன வார்த்தை சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். இந்த கேரக்டர் எப்படின்னா, அவன் ராஜாவை ஆன பிறகு ஆண்டவர் மறுதளிக்கிற காரியத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்குறான், சாமுவேல் வார்த்தைக்கு செவி கொடுக்குறான். இந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் இவனை எதிர்மறையாக பேசப்படுன்னு சொல்லும்போது இவன் அவர் சொல்கிறதுக்கு முன்னால் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாமுவேலை யார் ஆசீர்வதிக்குது? சவுல் சொல்கிறாரு. இது சவுலை சொல்ல, சவுல் சவுலத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று என்ன சொல்கிறான்? அவன் உண்மையை சொல்கிறானா? பொய் சொல்கிறான்.
பொய் சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறான்? நீ கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட்டவன் இடத்துல பொய் பேசலாமா? அவனுடைய செகண்ட் கேரக்டர் பொய், பித்தலாட்டம். அது மாத்திரமில்லை, ஆண்டவருக்கு எதிர்மறையான காரியம் செய்து, குறி கேட்குறது, ஜோசியம் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, ஆண்டவர் உச்சிதமாக கொடுக்காத பீருண்டதும் கீழ்க்கப்படுறதும் கொலையுண்டதும் கொடுக்குறது, இப்படிப்பட்ட காரியங்களிலே தன் அர்ப்பணித்து கொண்டதினால் அவன் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அவனை தள்ளிவிடுறார். இப்போ இனிமேல் உன்னுடைய ராஜ்யபாரம் உன் கோத்திரத்திலிருந்தே வராது. அதோட அந்த சவுலின் கோத்திரம் என்ன கோத்திரம்? பென்யமின் கோத்திரம். அந்த பென்யமின் கோத்திரம் தான் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதித்த சவுல் பவுலாகி மாறி இந்த 14 நிருபத்தை எழுத கிருபை செய்தார். முதல்ல ஆண்டவருக்கு எப்படி இருக்குமோ அப்படியே கொடுக்கணும். நம்ம பரிசுத்தமானதை நம்ம கொடுத்தோமானால், பரிசுத்தமான இருதயத்தை நம்ம கொடுத்தோமானால் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். அதேமாதிரி நான் பிரியப்படுகிறேன்றார். அதுமேல் நான் பிரியப்படுகிறேன். என் மகளே, என் மகனே, நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிற அப்படியே இரு. உண்மையாக இரு, உத்தமனாக இரு, நீதியாக இரு, நியாயமாக இரு. இதுக்கெல்லாம் ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்னத்துக்குரியது? ஆண்டவருக்கு அருவருப்பானது. எல்லா காரியமும் ஆண்டவருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, இந்த சவுல் முதல்ல இந்த கேரக்டர் நான் பார்ப்போம். அந்த வார்த்தை பாருங்க. அப்போது சாமுவேல், நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரேல் கோத்திரத்தின் தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்போ சிறு வயதில் சிறிய கோத்திரம், பென்யமின் கோத்திரம் சிறிய கோத்திரம். அவங்க அதிகப்படியான ஆட்கள் இல்லை. அவங்க கோத்திரத்தில் அதிகப்படியான அந்த கோத்திரம் வளரல. சிறிய கோத்திரம் தான். அந்த சிறிய கோத்திரம் தான் அந்த சவுலை அவர் தேர்ந்து கொள்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி சில காரியங்களை பார்த்து நாம் சவுலுக்குண்டு நம்முடைய அந்த முதல் பாகம் ஃபர்ஸ்ட் பார்ட் அது மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். செகண்ட் பார்ட்டு நமக்கு வேண்டாம். செகண்ட் பார்ட்டு இந்த ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்ய நேரிடும், செய்ய நம்மை உண்டாக்கும், நம்மளை ஏற்படுத்தும். அல்லேலூயா. பற்றி நம்ம எடுத்து வாசிப்போம். சவுல் பாருங்க எப்படிப்பட்டவன் நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம். கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான பாருங்க. அவங்க கோத்திரத்தால் அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்? மகா பராக்கிரமசாலியாய் இருந்தவர். படிங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத் பிறந்த சேரூரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன். அவனுக்கு சவுல் எனும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். இந்த சவுல் முதல்ல அவனுடைய காரியங்கள் எப்படின்னா, பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். மகா பராக்கிரமசாலி. அவங்க தாத்தாக்கு எத்தனையோ கோத்திரத்துக்கு முன்னால் கூஷ், நிம்ரோத் என்ற அந்த வம்சத்தில் இந்த பென்ஜமின் கோத்திரம் சேருது. இந்த பென்ஜமின் கோத்திரம் சேருது. இந்த பென்ஜமின் கோத்திரத்தில் அந்த கீஸ் எப்படி இருந்தார்னா மகா பராக்கிரமசாலியாக இருந்தார்.
மகா பராக்கிரமசாலியாக இருந்தார். அந்த கோத்திரம் பாருங்க, அந்த மகா பராக்கிரமசாலி பென்யமின் கோத்திரத்தனாகிய அபியாவின் மகனான பகோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன். சௌந்தரியனான என்ன வந்துட்டு அவருக்கு ரொம்ப முக்கியம். சௌந்தரியனாலே அழகு வந்துடும். சௌந்தரியனாலே அழகு வந்துடும். சௌந்தரியம் உள்ளவன். அதை நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அழகு வீண். எப்படி சொல்கிற வேதத்தில்? அழகு வீண், அழகு வீண். அந்த அழகை மேன்மை பாட்டுறதுனால இப்போ வேதத்தில் எழுதுனால அவன் வந்து என்ன ஆச்சுன்னா பாருங்கள், அவனுடைய கேரக்டர் என்ன கேரக்டர்? ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்ல கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டர். செகண்ட் பார்ட்டு அவனுடைய கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ் கேரக்டர். அவன் மனசில் பாருங்கள் அந்த அழகு எப்படி இருந்தது? அவன் சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியவான் வாலிபனாய் குமாரன் தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தர்யவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்க. அல்லேலூயா. கீழே அப்படிப்பட்ட அழகு சொல்லலாம். அவனை எப்படி சொல்லனா மிஸ்டர் இஸ்ரேல்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ள அவன் எப்படி இருந்தான்? ரொம்ப பெல்லனாக இருந்தான், அழகுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு தோலுக்கு கீழே தான் இருந்தாங்களாம் எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ எவ்வளோ உயரமாக இருப்பான் பாருங்கள். நான் அவனுக்கு முழங்கால் அளவு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இஸ்ரேல் ஜனங்களே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. யூதா கோத்திரம்லாம் நல்லா ஹைட்டு, பயங்கரமாக ஹைட்டாக இருப்பாங்க. அந்த கோத்திரத்தில் இஸ்ரேல் கோத்திரத்தில் இவன் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தான். அவனுக்கு தோலுக்கு கீழேனா பார்த்துக்க எப்படி அவன் எப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி உயரமாக இருந்திருப்பாங்க. அவனுக்கு கீழே பார்க்கலாம் குள்ளனாக தான் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அழகுள்ளவன், இந்த சௌந்தரியம் உள்ளவன், மிஸ்டர் இஸ்ரேல் சொல்லக்கூடியவன் ராஜாவை ஏன் ஏற்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? 3ஆம் வசனத்தை வாசிங்க கேட்போம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். பாருங்க, அப்போல்லாம் கழுதைகள் வந்து அநேகமாக இருக்கும். நம்ம படித்தோம்னா இத்தனை கழுதைகள், இந்த கோவில் கழுதைகள், இந்த ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கும். கோத்திரத்தில் அதுதான் பிஸ்னஸ். எல்லாம் வளர்த்து விற்க பார்ப்பாங்க. யோசேப்பு ஆடு என்ன பண்ணார்? ஆடு மேய்க்க போனார். அதே மாதிரி யாக்கோபு என்ன பண்ணார்? ஆடை மேய்க்க போனார். இயேசுவும் ஆடை மேய்க்க போகிறாரு. அல்லேலூயா. ஆடு மேய்ப்பது வந்து அதுதான் நம்மளும் ஆடுகள் ஆகிட்டோம். அல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு யார் கேட்டது? யாரை கேட்டது? பேதுரு கேட்குறார். என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்போ அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கழுதைகளும் இருக்கும். அந்த கழுதைகளை காணா போச்சுன்னு சொல்லி கீஸ் வந்து சவுல் அனுப்புறாரு. அவன் போகும்போது பாருங்க, அந்த சவுல் வந்து போனவனே தேடி கண்டுபிடிக்கல. அந்த ஒரு கழுதைக்காக அவனுடைய என்ன பாருங்க, அப்பா சொல்ல அப்படியே கீழ்ப்படுகிறான். அப்பா சொன்னார், ஏய் நீ போ, நம்ம இருக்கிற கழுதைகளை ஒரு கழுதை காணாத போச்சு. நம்ம இருக்கிற கழுதைகளில் ஒரு கழுதை காணாத போச்சு. கழுதையை வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம இழிவான மிருகம் தான் சொல்லுவோம். இந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கழுதை வந்து நம்மளை கூட கழுதைன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு நான் பயன்படுவேன். கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்காக நான் பயன்படுவேன். என் மேலே ஏறி வருவார் ஆண்டவர். கழுதிக்கிட்ட என் மேலே எழுதி வருவார். நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் பிள்ளைகளை கழுதுன்னு திட்டுங்க. இன்னொரு வார்த்தை வச்சு திட்டாதீங்க. இன்னொரு வார்த்தை என்ன? பன்னின்னு மட்டும் சொல்லாதீங்க. பன்னி என்பது சபிக்கப்பட்ட மிருகம். சபிக்கப்பட்ட மிருகம். இழிவானதை ஆண்டவர் கொடுக்கூடாது. அது இழிவான மிருகம். பன்றி இழிவான மிருகம். இது கழுதை என்பது ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட மிருகம். ஏன் வேறு மிருகம் காண போய் தேடி சொல்லக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தில் அப்படிப்பட்ட ரகசியம் இருக்குது. ஆண்டவருக்கு வச்சிருக்காரு. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. எவ்வளோ ஒட்டகம் இருக்குது, ஆடு மாடு கோவேறு என்னென்னோ குதிரை இருக்குது. அப்பா குதிரை உனக்கு காண போச்சு, நீ தேடின்னு வாப்பான்னு சொல்லலை. ஆடு உனக்கு காண போச்சு, தேடின்னு வா சொல்ல. ஆடுகளை தேட ஆண்டவர் இருக்காரு. இந்த கழுதையை முன்குறித்தார் ஆண்டவர். கழுதையை முன்குறி
கழுதை வந்து சுமக்கிற ஒரு மிருகம், சுமக்கிற மிருகம். அதான் சிம்பிளாக சொல்ல போனால் சுமக்கிற மிருகம். எதை சுமக்கிற மிருகம்? பாரங்களை சுமக்கிற மிருகம், பாரங்களை சுமக்கிற மிருகம். அதுதான் நம்மளை ஆடுன்னு சொல்லிட்டாரு. நம்மளும் பாரங்களை சுமக்கிறவர்கள். மற்ற மனிதர்களைப் போல நாம் எதையும் நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம், பாசிட்டிவ் எடுத்துக்குவோம். நெகட்டிவ் எடுத்துக்கினா நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் அல்ல, ஆண்டு பிள்ளைகள் அல்ல, எல்லாம் பாசிட்டிவ். அந்த பாரத்தோடு ஜெபிக்கும் போது தான் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதுங்க. இந்த சவுல் அந்த ஒரு கழுதை தேட எங்கெங்க போறான் பாருங்க, படிங்க சிஸ்டர். அப்படியே அவன் எபிராயிம் மலைகளையும் சலிஜா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்பா சொன்னதை கேட்டு அப்படியே பாருங்க. அப்பா என்ன சொன்னாரோ அந்த காரியத்துக்காக அப்படியே வராங்க. எங்கெங்க போறாங்க? மலைகளுக்கு போறாங்க, மேடுகள், எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவுக்கு போக வேண்டுமோ, எப்ராஹிம் மலைகளை, எலிஷா நாடு, எல்லாத்தையும் அந்த 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 பென்யமீன் நாட்டை உருவ போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. அப்போ பென்யமீன் நாட்டு உள்ள நாடுனா உள்ள வனாந்தரம், ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் பென்யமீன் நாட்டை சுற்றே வந்துட்டாங்க, சுற்றே வந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த அந்த நாட்களில் வாகனமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வாகனம் இல்லாத நேரத்தில் கூட தன் தகப்பன் சொன்ன பேச்சுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சவுல் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஓடுகிறார். எதை தேட? கழுதை தேட, கழுதை தேட. பிரியமானவர்களே, இந்த எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க நம்ம சவுலுக்கு. அவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், எல்லோருடையும் நல்லா உயரம் உள்ளவன். அந்த எண்ணம் இல்லை அவனுக்கு, என்ன இல்லை, தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கல. ஒரு கழுதுக்காக சொல்லக்கூடாது, ஒரு கழுதுக்காக நான் தேட போகிறேனே, நான் யாருக்காக போகணும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல பேச்சு அப்படி கீழ்ப்படிந்து அவன் நாடு, காடு, மலை எல்லாவற்றையும் உள்ள ஊரை கடந்து போய் தேடுறான். அவன் தேடி அவனுக்கு என்ன கிடைக்கல. காரணம் என்னவென்றால், இவான மிருகத்தை, அந்த கழுதையை தன் தகப்பன் சொன்னதை கேட்டு தேடி போன அந்த சவுல், ஆண்டவர் அவன் நினைவு கூர்ந்தார். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த சவுல் கேட்குறாரு, இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு ராஜா வேணும்னு கேட்குறீங்க, அந்த ராஜாவை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்க, ஆண்டவர் பாருங்க சொல்கிறாரு. அப்போது 10ஆம் அதிகாரம் எடுங்க, 1 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அல்லேலூயா. இவன் இந்த ராஜா என்ற ஒரு ஸ்தானத்துக்கு அவன் என்ன பண்ணல விரும்பல. முதல்ல ஒளிஞ்சு போகிறான். அப்படி எங்கன்னா போய் இடம் கிடைக்குமா ஒளிஞ்சுக்கிறான். அவன் சவுல் ஒளிஞ்சுக்கிறான், விரும்பல. ராஜா என்ற அந்த காரியம் எனக்கு வேண்டாம். ஆனால் கர்த்தர் தான் அவனை தேர்ந்து கொள்கிறார். கர்த்தர் தான் அவனை தேர்ந்து கொள்கிறார். படிங்க, இந்த 17 படிங்க சிஸ்டர். இப்போ 9, 17 படிங்க. 16 படிங்க. 16 படிங்க. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். பாருங்க, அவன் எதை தேடி போனான்? கழுதை தேடி போனான். ஈவான மிருகம்.
இழிவான மிருகம். அவன் தேடி போனது காரணம் என்னவென்றால் தன் தகப்பன் சொல்லை கீழ்ப்படிந்து சென்றான். அப்படி கீழ்ப்படிந்தான். அப்பா போய் தேடின கிடைக்கலன்னு சொல்ல, நான் போய் கழுதை தேடினப்பா கிடைக்கல, என்னால் முடியாது, வரல. அவன் உருவ போகிறான். அவன் எங்கே சென்றானோ, எங்கேருந்து சென்றானோ அந்த நாட்டுக்குள்ளே உருவ போகிறான், உள்ளே போகிறான். நாடுகளை, காடுகளை, கடல்களை கடந்து செல்கிறான். ஒரே வார்த்தை, அப்பா நம்மளுடைய இருக்கிற ஒரு கழுதை காணப்பா, ஒரு கழுதை ஒன்று காணோம், அது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நம்ம கீழ்ப்படுகிறோமா? ராஜாவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறோமா? நம்ம கூட வந்து அப்பா நம்ம பெற்றெடுத்த அப்பா பேச்ச கீழ்ப்படிய மாட்டோம், கேட்க மாட்டோம். இதான் உண்மை, இதான் உண்மை. இப்போ நடக்குது. பிள்ளைகள் அப்படிதான். உனக்கு ஒரு வேலை இல்லை, இவ்வளோ தூரம் போக சொல்றிய என்ன? நம்முடைய வார்த்தை கீழ்ப்பட பிள்ளைகள் எப்படி ஏசப்பா வார்த்தை கீழ்ப்படிவாங்க? எழுந்து போனது தான், அவ்வளோதான். முதல்ல தகப்பன் சொல்லுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது வார்த்தை கீழ்ப்படியா வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். பிள்ளைகள் கத்தால் வரும் சுதந்திரம் நமக்கு எப்பவுமே. நம்ம அப்போ பிள்ளைகள் அப்படி வளர்த்தா தான் கடைசி வரைக்கும். அது சவுல் காலத்தில் என்ன இல்லை, வேதம் இல்லை, வேதம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை இல்லை. ஆண்டவரை தான் முகமுகமாக தரிசிக்கணும், முகமுகமாக தரிசிக்கணும். சவுலுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. சவுலுக்கு அப்புறம் தான் சாமுவேல் மூலமாக தான், தீர்க்கதரிசி மூலமாக தான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏற்படுறாங்க. ஆனால் வேதம் இல்லை, ஆண்டவர் வசனம் இல்லை. ஆனாலும் தன் தகப்பனு வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுகிறான். வார்த்தை பாருங்க, நாளை நேரத்திற்கு பென்யமின் நாட்டனாகிய ஒரு மனுஷன் இடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமா இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகங்க. அதிபதி அங்கே என்ன சொல்றாரு? அப்போ சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தரை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்க. வாழ பிள்ளைகள் ரொம்ப அவசியம். அழகு இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் கர்த்தர் பயப்பட பயம் இல்லையே, பயம் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, பிசாசு எப்படியாவது பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் அவன் தொடக்கூட அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் தொட முடியாது. எந்த பிசாசும் அந்த பிள்ளைகளை தொட முடியாது. அது தொடணும். பிசாசு தொட்டான்னு வச்சுக்க, அதோட அதுலேருந்து விலக முடியாது. இது நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி தான் வழி மாறி போகிறாங்க, திசை மாறி போகிறாங்க. கர்த்தர் பயப்பட பயம் இல்லாத போகுது. இயேசு யார் எப்படிப்பட்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. கழுதை தேடி போனாங்க, கழுதை தான் தேடி போனாங்க. அந்த கழுதை தேடி போனதுனால அந்த சவுல் ராஜா வாக்கியம். ஏன்? தன் தந்தையின் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். ஆண்டவருக்கு இது ரொம்ப பெரிதான காரியமாக இருந்தது. தேவனுக்கு இப்படிப்பட்ட காரியம் நன்மையாக செய்யணும், இந்த சவுலுக்கு நாம் நன்மை செய்யணும்னு அவர் இதயத்தில் ஊட்டப்பட்ட காரியமாக இருந்தது. அல்லேலூயா. படிங்க சிஸ்டர், அப்படியே அந்த 16 படிங்க. அவன் என் ஜனத்தை இல்லை 16 9 16
நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். அவனுக்கு வெளிப்படுத்துறாரு, அவங்ககிட்ட வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறாரு. என்னை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடனே இவன் தான் ஜனத்தை ஆளுவான், தேடி போன கழுதை தேடி போனான். கர்த்தர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தார். கழுதை ஒரு இழிவான மிருகம்தான். தன் தகப்பன் சொன்ன ஒரே வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே அவன் நாடுகளை காடுகளை கடந்து அந்த பென்யமீன் நாட்டை கடந்து தேடி போனான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. படிங்க சிஸ்டர்ல வார்த்தையை 4:10 அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை இண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, இவன் தேடி போனது ஆட்டோமேட்டிக்காக போச்சு. ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த காரியத்தை மேல் தான் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அந்த காரியம் நமக்கு ஆயத்தப்பட்டாச்சு, கிடைச்சிடும். ஆனால் அந்த காரியத்தை செய்ய சொன்னதில் எப்பவுமே நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் கடந்த வருடத்திலிருந்து இந்த 26ஆம் வருடத்திலே சபை கட்ட வேண்டும் என்று நமக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து மீகா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி இது எப்போ இந்த தரிசனம் எனக்கு கிடைச்சுன்னா 2021ஆம் ஆண்டு இருந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்து இந்த 26ஆம் ஆண்டிலே அதை நாம் எடுத்து அதை கட்டும்படியாய் அதில் நம்ம உறுதியாக இருக்க முடியாது. கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 26 நமக்கு எப்படியாவது அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கணும். கர்த்தர் கட்டி முடிப்பார். அந்த மீகா 4:1-2 அதிக வசனத்தின்படி நிச்சயமாக கட்டி அநேக ஜனங்கள் இங்கே வருவாங்க. சீயோனின் வேதமும் சத்தியமும் வசனமும் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போ ஒரு காரியத்தை சொன்னார்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த காரியத்துக்காக எப்போதும் நம்ம உறுதியாக போய் கொண்டே இருக்கணும். எங்கேயும் தடை வரக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு பாசிட்டிவ் தான் முடியும். நான் இங்கே ஆராதனை அறிவிப்பு கொடுத்த நேரத்தில் ஐயா நான் போய் விசாரித்தேன். ஐயா எனக்கு ஒரு தூண்டுதல். ஏன்னா இந்த நாளில் அதை பேசக்கூடாது. ஆனால் சபை காரியங்கள் இல்லை. ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நாளைக்கு நான் போய் முடிச்சிடுறேன். ஐயா நாளைக்கு போயிடுறேன், கரங்களை தட்டுவோமா? ஐயா நீங்கள் வர வேண்டாம்யா, நானே போய் முடிச்சிடுறேன், நானே போகிறேன், சுரேஷை கூட்டிகிட்டு போகிறேன். ஆண்டவர் இது லேசான காரியம் அவருக்கு. அந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை? பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வார்த்தை. நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், இந்த வார்த்தை நான் போகலாம் இல்லை, நாளைக்கு போகலாம். அப்போ அந்த அவர் சொன்ன கர்த்தருடைய அந்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பார்த்து கொள்வார். வெள்ளிய பொண்ணு அவருடையது. அல்லேலூயா. உலகமும் அது நிறைவும் அவருடையது. அவர் பார்த்துக்கொள்ள, இது அவருடைய காரியம். நம்ம எது தேடி போகிறோமோ அவர் கொடுத்துருவார். அப்போவே நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுவார். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அதை நேர்த்தியாக செய்து முடிக்கணும்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 அது கரெக்டாக பாசிட்டிவ் திங்கிங்கோட இங்கே போன நம்ம ஆண்டவர் காரியத்தை செய்ய போகும்போது நம்ம காரியத்தை பார்த்துக்குவாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிச்சயமாக சார் நம்ம காரியத்தை அவர் கையில் எடுத்துப்பார். காரணம் என்னவென்றால் அவருடைய காரியம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இந்த பெத்தேலின் சபைக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இந்த ஆண்டிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்ற சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர். சௌந்தரம் உள்ளவன், அழகுள்ளவன், ஆனால் பாருங்க இரக்கம் உள்ளவன். தன் தகவல் சொல்ல அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்படியே கீழ்வந்து கழுதை தேட போன அவனை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். அப்போ நம்ம எதை தேடி போகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். நம்ம காரியங்களில் எதுக்கும் நம்ம எந்த காரியத்துக்கு நெகட்டிவாக மட்டும் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம சபையின் காரியங்கள் எல்லாம் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் தான். பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆனால் சபைக்கு போனால் பலம் கொடுத்துருவார்ப்பா. பாசிட்டிவ் திங்கிங்கோடு வாங்க. எது தேவைகளுக்காக உங்கள் மனம் குழம்பி கொண்டு இருக்குதா? முதல்ல சபைக்கு வாங்க. முதல் ஸ்டெப் அங்கே வாங்க. 2 ஸ்டெப்பு உங்களுக்காக வைப்பார். தேவைகளை சந்திக்கிறவர் அவர். தேவை சந்திப்பது மட்டுமில்லை, திருப்தியாக்கி நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். இவன் தேவை என்ன? கழுத. சவுலின் தேவை என்ன? டாங்கி, கழுத. ஆனால் இவனை திருப்திப்படுத்தினது ராஜாவாக அபிஷேகம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய மாணவர்களே, இந்த சவுல் அவன் கழுதை தேடி போன அவனுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பெரிய ஆசீர்வாதம் இதிலே இருக்கு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க சிஸ்டர். 20-21. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபிஷேகம் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். அவனை எப்படி தாழ்த்துக்கிறான் பாருங்க. அவனை நான் அற்பமானவன், நான் இழிவானவன், கொஞ்சம் உள்ளவன், கொஞ்சம் என் குடும்பத்தில் அநேக பேர் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படிதல். அப்படியே கீழ்ப்படிதான். அவன் செகண்ட் பார்ட்டி கீழ்ப்படியாத போயிடுறான். சவுல் சொல்றாரு, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமன்றாரு. அவன் கீழ்ப்படி எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தானோ, எந்த அளவுக்கு தாழ்த்துறானோ, அவனுக்கு செகண்ட் பார்ட்டில் அப்படியே 0 ஆயிட்டான். முதல் பார்ட்டி ஹீரோவாக இருந்தான், செகண்ட் பார்ட்டில் 0 ஆயிட்டான். அல்லேலூயா. இந்த சவுல் வாழ்க்கையில் அற்பமான கழுதை. அந்த அற்பமான கழுதை என்பது அவன் வாழ்க்கையில் பெரிய ராஜ்யத்தை கொடுத்தது. தன்னை அற்பமான இவனை வாய்விட்டு சொல்கிறான். அப்போது சவுல் பிரத்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவா என்னையா ஏற்படுத்துறாரா? சரி, அபிஷேகம் பண்ணு, குடு குடு குடுன்னு கேட்கல. தன்னை தாத்துறான். முதல்ல அவன் கீழ்ப்படுகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான். அவனுக்குள்ள என்ன பயம்? ஐயோ கழுதை காண போச்சே, அப்பா கிட்ட கொண்டு போனா என்ன எதனா சொல்லிடுவாரு, என்ன செய்திருவாரு, அடிச்சிடுவாரு. அவன் பயந்தான், கீழ்ப்படிந்தான். எப்படியாவது கழுதை கொண்டு போனேன்னு சொல்லி அவன் போயிட்டு சும்மா அங்கே போயிட்டு வரல. அவன் காடு மலை அந்த நாட்டை கடக்கிறான். அந்த பென்யமீன் உள்ள நாட்டுக்குள்ளே உள்ள சுற்றி திரிறான். கழுதை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போச்சு. இவன் அந்த கீழ்ப்படி கண்ட கர்த்தர், இவன் தான் இஸ்ரவேல் ராஜாவாகணும்னு சொல்லி தீர்மானிச்சிட்டாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கு? நம்ம தீர்மானம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மை குறித்து தீர்மானம் அவருக்கு கரெக்டாக இருக்கும். நம்மை குறித்த தீர்மானம் அவர் கரெக்டாக இருக்கும். கர்த்தர் சும்மா நம்ம அழைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ரட்சிப்பு வந்து நமக்கு இலவசம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்பை வீணடிக்க கூடாது. நேற்று சொன்னார்ல, இந்த இடத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கேரண்டி. ஷாலினி வந்தாங்க நேற்றுக்கு, ஷாலினிக்கு நம்ம தான் கேரண்டி. நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள். நேற்று சொல்லிட்டு போனாங்க அவங்க, இது மாதிரி நாலுலேருந்து நான் சபைக்கு வந்துடுறேன்னாங்க. அவங்க சபையில் நான் ஜெபிக்கும் போது நீ ஜெபிக்கக்கூடாது உட்காருனாங்களாம். நம்ம சபையில் அப்படி இல்லை, எல்லாம் ஜெபிக்கணும். இருக்கிற சபை அப்படி தான். ஏன்னா அவங்க ஜெபித்து ஒரு 10 பேர் கொண்டு போயிடுவாங்க, ஒரு பயம். அப்படி தான் சபையில் நடக்குது. நம்ம சபையில் கூட அப்படி தான் நடந்தது. சபையில் கூட அப்படி தான் நடந்தது. ஆனால் அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கு பிடிக்கலைன்னா விரட்டிடுவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதை குறித்து கர்த்தர் கவலைப்பட மாட்டார். நீ சபையை என்ன பண்ணுற? கெடுக்கிறியே. சபையை நீ கெடுக்கிறியே, நான் உன்னை கெடுப்பேன். நாம தான் ஆலயம், நாம தான் சபை. நம்ம கெடுத்து அவரும் கெடுத்துருவார். அந்த மகளை ஜெபிக்கும் பொழுது நீ ஜெபிக்காதமா உட்காருமா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். எங்கிட்ட சொன்னாங்க, ஐயா நாளில் நான் சபைக்கு வந்துடுறேன், இங்கே நான் வரேன் அப்படியா. ஆமாம் ஆமாம் மூலியமாக ஒரு பைபிள் கேட்டாங்க, நேற்று கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிச்சேன். ஏன்னா நாம ஒவ்வொரு ஆத்மாக்கு உத்தரவாதம். நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, அந்த சித்தத்துக்கு நமக்கு இந்த சவுல் பவுலா மாறின என்னன்னா, முதல்ல நீ 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 கொடுமைப்படுத்துகிற இயேசுவாகிய நான் சொன்னார். அப்போ நம்ம எதில் கொடுமைப்படுத்துகிறோம்? ஆண்டவரை நம்ம வார்த்தையினால், நம்ம செயல்கள்னால், நம்ம நடத்தையினால கொடுமைப்படுத்துகிறோம், அசட்டை பண்ணுறோம். பிரியமானவர்களே, சவுல் உடனே அவரும் பென்யமின் கோத்திரம் தான், சவுலும் பென்யமின் கோத்திரம் தான். அவர் எப்படி பயன்படுத்தார்? காரணம் என்னவென்றால், உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நாங்கள் அப்படின்ட்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ சொல்ல, நான் கேட்கிறேன். உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். சாதாரணமானவர் அல்ல, அவர் நல்லா படித்தவர். பென்யமின் கோத்திரத்தை அதிகமாக படித்தவர். அவர் ஊழியக்காரர்களே அதிகமாக படித்த பவுல், சவுலாகிய பவுல். இவன் அழகு, இவன் அறிவு எல்லாம் விட்டு இருந்தது. ஆனால் கீழ்ப்படிதல் இருந்தது, ஆனால் இல்லாமல் போகுது. ஆண்டவர் அப்படி தான் எதற்கு நான் பார்ப்பார், சில காரியங்களை பார்ப்பார். ஆண்டவர் கீழ்ப்படிதான் மென்மேலும் உயர்த்து கொண்டே போயிடுவார். கீழ்ப்படிதலே உத்தமம். பிரியமானவர்களே பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 22. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனை போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தன்மையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேரா இருந்தார்கள். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரு? 30 பேரா இருந்தாங்க. இந்த 30 என்பது எவ்வளோ ரகசியம். 30 வெள்ளிக்காசுக்காக தான் ஆண்டவர் யூதாஸ் காட்டி கொடுத்தான். அழைக்கப்பட்ட 30 பேரா இருக்கலாம். ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த 30 பேர்ல ஒருவரை நம்ம இருக்கிறோம். 30 பேர் அழைக்கப்பட்ட 30 பேர். ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள சவுல் ஒருவராக இருந்தார். அவர் தான் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணினார். 3 நாள். எப்பவுமே இந்த 3 என்பது நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அதான் அந்த 3வது அத்திபார ஜெபம் நான் வச்சுருக்கேன். ஆண்டவர் வார்த்தையின்படி தான். ஆண்டவர் என்ன சொல்கிறது அப்படி தான் நான் செய்வேன். ஆண்டவரை கேட்பேன். 1ஆம் தேதிக்காக இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நம்ம நேர்த்தியாக செய்ய போகிறோம், நேர்த்தியாக கட்ட போகிறோம். அடுத்த வருடம் நம்ம இன்னரெல்லாம் குழுன்னு உட்காந்துருப்போம். திருப்தி. இப்போ எதுக்கு நீ கவலைப்படுதுங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, ஒரு இல்லம் எல்லாம் கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார். வைத்துட்டாரு. கீழ்ப்படிங்க.
தம் பிள்ளைகளை கீழ்ப்படிய வைங்க. நம்ம பிள்ளைகள் மூலமாக நம்மளுடைய வம்சம் வளரணும், நம்ம கோத்திரம் வளரணும், நம்ம வம்சம் வளரணும். நம்மளாம் யாருடைய கோத்திரம்? ஏசப்பா கோத்திரம், யூதருடைய கோத்திரம். நம்ம பேச்சல் அழைத்திருக்கிறார், நம்ம விட்டு நம்ம கைவிட மாட்டார். அப்போ ஒரே வாஞ்சை, ஒரு வைரக்கத்தோடு நம் செல்ல ஒப்பு கொடுப்போம். காரணம் என்னவென்றால் இதை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:8 வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 2:8. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவோ மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சிறிய கோத்திரம், அவனுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சொல்றது எப்படின்னா, அப்போஸ்தலர் பிரேத்தமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களே சிறிதான பென்யமின் கோத்திரம் அல்லவா, பென்யமின் கோத்திர குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது. எப்படிலாம் தன்னுடைய காரியத்தை, அந்த வார்த்தையை எப்படிலாம் பயன்படுத்துகிறான் பாருங்க. நான் அற்பமானவன், சிறியவன். அது சொன்னால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. நான் யார் தெரியுமா, என் பராக்கிரமம் என்ன தெரியுமா, என் வசதி என்ன தெரியுமா, எல்லாம் அழிச்சிருவார். நேற்றுக்கு ஒரு சாட்சி சொன்னார், நல்லா கேட்டிருப்பீங்க. ஐயா சொன்னார், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பாஸ்டர் ஏற்பாடு பண்ணி உபாச ஜபத்தை ஏற்பாடு பண்ணும்போது கட்சிக்காரங்களாம் போகிறாங்களாம். கட்சிக்காரங்க போகும்போது இவங்க பயந்துருக்காங்க. இவர் பயப்பில்லை, ஊழியக்கார் பயப்பில்லை, அந்த பாஸ்டர் பயந்துருக்கா. ஐயோ ஐயா அவங்க போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த கன்வென்ஷன் நடக்குமா நடக்காதா பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தை அவர் மேற்கொள்ள விடாதபடி தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்போது அந்த கூட்டத்தில் ஒருவர் வந்து என்ன கேட்டு, எனக்கு ஒரு சான்ஸ் கூட 2 பாட்டு பாடுறேன், கரைகளை தட்டுவோமா, எனக்கு சான்ஸ் ஆண்டவர் பாட்டு நான் பாடுறேன். அப்போ அந்த அர்ப்பணிப்பு, தன்னை சிறியவனே என்று ஒரு அர்ப்பணித்தார். பயப்படல, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. நம்ம எதை மனிதர் கொடுத்து பயப்படக்கூடாது. அவர்களை நமக்கு தூதர்களாக ஏற்படுத்துவார் ஆண்டவர். அவர் நமக்காக உதவி செய்வாங்க, அவர் நமக்காக அனுகிரகம் பாராட்டுவாங்க, நமக்காக ஒத்தாசை கொடுப்பாங்க. அவர் கண்களை தயவு கிடைக்க கத்த செய்வார். அல்லேலூயா. பாருங்க இந்த வசனம் பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையின் சிங்காசனை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. யாருக்கு? சவுலுக்கு. நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். நான் அதிகமாக படிக்கலை, 10th ஃபெயில் தான். எனக்கு டைப்பிங்லாம் எதுவும் படிக்கலை, எதுவும் இங்கிலீஷ் நாலேஜ் கூட இல்லை. தமிழ் மீடியம் தான் படித்தேன். அது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன், நுங்கம்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய அம்மாவுடைய அம்மா ஆரோக்கியமாக தான் கூப்பிடுவோம், அவங்கள நாங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். என்னை முக்கால்வாசி வளர்த்தது அவங்க தான். என் நோட் புக்கு வாங்கிறதுக்காக சேத்பட்டிலேருந்து ஹைகோர்ட் வரை நடந்தே போவாங்க. வருஷமான அங்கே நோட் புக் கொடுப்பாங்க. நோட் புக் கொடுத்து அந்த புக்கை வாங்கி கொடுப்பாங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் போனோடனே அப்போல்லாம் அந்த மிலிட்ரி பேக்குன்னு ஒன்று வரும், அது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வாங்கி கொடுத்தாலும் அந்த அந்த படிப்பு காரியத்தில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக தான் எப்படி அப்போல்லாம் படிப்புன்றது இப்போ ரொம்ப அவசியமாகிடுச்சு. படிப்பு ஒரு டிகிரி படித்தா தான் நம்ம எந்த ஒரு வேலைக்கு போக முடியும். நேற்று தினத்துக்குள்ளே என் மகனுக்கு லைலா படிக்க ஆசைப்பட்டான். அவன் முதல்ல அந்த ஆசை இதுவாகி போச்சு, கிடைச்சிது, ஆனால் வேணாம்னு சொல்லிட்டோம். மறுபடியும் எப்படியாவது அந்த லைலா நான் படிக்கணும்பான்னு சொல்லி MBA கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அது ட்ரை பண்ணி சீட்டு கொடுத்தாட்டாங்க. கிடச்சிச்சு. 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். ஏன்னா படிப்பு ரொம்ப அவசியம். முதல்ல அந்த படிப்பை கொடுத்து நமக்கு கொஞ்சம் நாட்டம் இல்லை. ஒரு 80க்குள்ளெல்லாம் அந்தளவு படித்த பிள்ளைங்க அவ்வளோ இருக்க மாட்டாங்க. வசதியானதான் படிச்சிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, பிராமணர்கள் தான் ரொம்ப அதிகம் படிச்சிருக்காங்க. நல்லா தெரியும். அரசாங்க உத்தியோகத்தில் கூட அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. தலைமைச் செயலர் அவர் தான். பிராமணர்களும் அதிகமாக படிச்சிருக்காங்க. நம்ம ஜாதியில் அதிகமாக படித்தவங்க இல்லை. அதுதான் இன்றைய முதல்வர் அழகாக இன்றைக்கு எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா தேவைகளை சந்திச்சிருக்காரு. நேற்று கூட நாங்கள் பேசிட்டு வந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ நல்லா நடத்துகிறாங்க. பணம் கட்டி படிக்க வைக்கலாம், தவறு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் சிறியவனை புழுதில் எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறார். அவள் பிரபுக்களை உட்காரோம் மகிமை சேர்ந்ததுக்கோ பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தரில் அவரே அவர்கள் பூச்சகத்தை வைத்தார். அப்போ எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் இந்த ஊழியத்தை எப்போது என்னை ஏற்படுத்தினாரோ, 2006 2016 வரைக்கும் நான் இங்கே தலை வச்சு கூட படுக்கலை. இல்லை ஜான், நாத்திக்கு சாட்சி சொன்னேன். ஜான் தான் இதுக்கு நடத்தி இந்த சபை எப்படியாவது. ஆனால் முதல்ல தரிசனம் கொடுத்துறாரு, இடத்த வாங்குவதுனால எல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. ஆனால் நான் ஊழியத்தில் கொஞ்சம் விலகியே இருந்தேன். ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கலை. ஆண்டவர் ஊழியத்தை அர்ப்பணித்த போது நான் அதை விடலை, அப்படியே பிடிச்சிக்கினேன். கரங்களை தட்டுவோமா. 2016 நான் பைபிள் ஸ்டடி படித்து அந்த கிராஜுவேஷன் வாங்கி சர்டிஃபிகேட்டோடு தான் அந்த அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த அங்கீகாரம், கரெக்ட் அங்கீகாரம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கண்களை மூடும். அப்பா, நாளில் ஆண்டவர் மகா பராக்கிரமசாலியான கீசுடைய குடும்பத்தில் அப்பா சவுலை நீ தெரிந்து கொண்டீரப்பா. அந்த சவுல் அப்பா அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன் ஆண்டவர், தாழ்மையுள்ளவன் அப்பா, கீழ்ப்படிந்த காரியங்களை கேட்க நடத்துகிறவன். அவன் கீழ்ப்படிந்தனாலே கவிதை தேடி போன சவுலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எல்லாவற்றிலும் அவனை ஆசிர்வதித்த தேவன். நாங்களும் ஆண்டவரே பராக்கிரமத்தின் நாளிலே உடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். விடிய காலத்து பணிக்கு சமமாய், கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உடைய எவ்வளவு ஜனம் பிறக்கும் என்று சொன்னீரே. உடைய வாக்கு தத்தத்தை தாண்டிலே அப்படி நிவர்த்தி கொடுங்கப்பா, நிவர்த்தி கொடுங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ண உண்மை இல்லவரப்பா, அப்படி எங்களுக்காக நிவர்த்தி கொடுக்க முடியாய், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாய் எங்களுக்கு நாளை உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்களை தாங்க முடியாய், உடைய கிருபை எங்களை நடத்த முடியாது தகப்பனே. எங்களை தாத்துகிறோம் அப்பா, எங்களை தாத்துகிறோம் அப்பா. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள முடியாய், எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ரத்தத்தால் முடி மறைத்துக்கொள்ளும். நாளை எங்களோட பேசினீரப்பா. எங்களை எந்தோடு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தகப்பனே, எங்களை நாங்கள் தாத்தும் போது நீ எங்களை உயர்த்துகிறோம் அப்பா. சிறுவனை குப்பைந்து உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே புழுதிலிருந்து உயர்த்துகிற தேவன் கர்த்தாவே. எங்கள் சிங்காசனத்தில் உட்காரவும் அப்பா, மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்காருவோம், அத்திபாரத்தில் நாங்கள் உட்காருவோம், அதை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தருவீரப்பா, கிருபை தருவீரப்பா. நாமத்திற்கு மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கத்த வார்த்தை ஆண்டவரே கேட்டு அதன்படி நடக்கும் ஆண்டவரே, கீழ்ப்படியும் அப்பா. வெளியுள்ளதை பார்க்கிலும் கீழ்ப்படிதே உத்தமம் என்று சொல்லவரே நான் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே. ராஜ்யத்திலே நாங்களும் பங்கு பெற அப்பா, பலரை ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தரும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சியாகும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபித்த
நீர் கிருபை தருவீரப்பா. உடைய கிருபை மாறாதப்பா. உடைய கிருபை மாறாத ஆண்டவரே. நான் மாறாதவர், நான் கர்த்தர் என்று சொன்னவர். அன்பு பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாழ்வு பிள்ளைகளை, அப்பா தகப்பன சகோதர சகோதரிகளை, கணவன் மனைவிமார்களை, முதியவர்களை, அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தா. ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கொண்டு நடத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்லை, பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன உணவுகளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் கேளிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா.